ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கோ மூவியோட ரிவ்யூவை பார்த்துடலாம். ஏன்னா இது ஒரு மலையாளம் மூவி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி எல்லாம் சேட்ஸ்லேயும் வந்து அப்படியே பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரோ இந்த படத்தை மட்டும் மிஸ் பண்ணுறாத, கண்டிப்பாக பாருன்னு. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில் டேரெக்டாக ஆக்சுவலாக நான் ட்ரெய்லருக்கு இந்த படத்துக்கு இன்னும் பார்க்கல, டேரெக்டாக மூவியை பார்த்தேன். அண்ட் அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே இது வந்து இருக்கிறதுலே ஒரு ப்ரூட்டல் ஆக்ஷன் கேட்டகிரியான ஒரு மூவியாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துலேயே நான் ஃபைனஸ்டான ப்ரூட்டல் ஆக்ஷனான கேட்டகிரி நான் கில் மூவி தான் என் மைண்டில் இருந்தது. பட் இப்போது இந்த படம் அதோட ஒரு நெக்ஸ்ட் லெவலாக காமிச்சிட்டாங்க. அண்ட் சீரியஸ்லி மலையாளம் இண்டஸ்ட்ரி என்ன சொல்கிறது, அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்டையர் இந்த பியூர் கேங்ஸ்டர் வைப் கேட்டகிரியான மூவியில் இதை எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. படத்தை பார்க்குற முன்னாடி ஒரு செம்ம பெரிய வார்னிங் பேனரோடு தான் தரணும். ஏன்னா மூவி பியூர்லி ஏரேட்டடான மூவி, நாட் ஃபார் அந்த மாதிரி நியூடிட்டி விஷுவல்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் பிளட் ஷெட் கண்டென்ட்காக தான். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி 18+. அண்ட் 18+ இன்னொரு அடிஷ்னலான வார்னிங் தருவேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி இல்லை டிஸ்டர்ப்டான விஷுவல்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னா இந்த படத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு நல்லது. மிச்சம் இது நீங்கள் ஹார்ட் கோர் ஆக்ஷன் மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா என்டையர் மூவி உங்களுக்காக தான். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட எல்லா செக்மெண்ட்லேயும் நெக்ஸ்ட் லெவல், லைக் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அதோட ஒரு ஹையஸ்ட் டாப் மோஸ்டான பீக் லெவலில் ஒரு மூவியை க்ரியேட் பண்ணணும்னு அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மூவியை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி என்னை பர்சனலாக கேட்டால் ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இந்த மூவியோட அந்த மியூசிக் வைபும் சரி, அந்த ப்ரூட்டலான ஆக்ஷன் சீன்ஸும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் வைப் பண்ணி பார்க்கலாம். ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு அது போர் அடிக்குதோ இல்லை என்ன ப்ரோ அந்த மாதிரி உங்கள் மைண்ட் டைவர்ட்டே ஆகாது. நீங்கள் டோட்டல் ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த லெவலில் ஒரு அட்ரினல் பம்ப் ரஷ் பண்ணுற லெவலான விஷுவல்ஸோடு இப்போ படத்தில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா தான் நான் போய் பார்த்தேன் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்ம ரவி பாசுரு தான். ஸோ இவர் தான் நம்ம கேஜிஎஃப்பில் மியூசிக் போட்டுருந்தார் பார்த்தீங்களா, அவரே தான். அண்ட் சீரியஸ்லி மியூசிக் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருந்திருக்கு. அந்த வைப் விட்டு நீங்கள் வெளியே வர மாட்டீங்க, அது பர்ஃபெக்ட்டு. கேமரா ஒர்க் படம் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சிலலாம் வேறு மாதிரியான சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. அது எங்கேருந்து ரெஃபரன்ஸ் கூட சொல்ல முடியாதுலாம். அவங்க சில எக்ஸ்பெரிமெண்டல் வைஸாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் பிஓவியாக இருக்கும், இன்னொரு வந்து வேறு ஒரு ஆங்கிள் எடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி தெரியும். அண்டு சில இடத்துலலாம் எப்படி அந்த ஷாட் எடுத்தீங்க அந்த மாதிரி நம்மளே யோசிக்க வச்சுருக்காங்க. அவ்வளோ பியூர் சினிமேட்டிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் ஆக்ஷன் கொரியோகிராஃபியை பாராட்டணும். ஸோ இந்த மாதிரியான ஃபைட் ஆக்ஷன் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நம்ம இந்தியன் சினிமாலேருந்து. ஸோ சில ஹீரோயிஸ் வந்து செம்மையாக காமிப்பீங்களே, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆக்ஷன் விஷுவல்ஸும் அந்த லெவலில் இருக்கணும். கில் மூவி எனக்கு செம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் இப்போ இந்த மார்க்கோ மூவியும் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லாஷ் ஒரு இதுலேயும் வந்து அந்த ரத்தம் தெரிகிற மாதிரியான விஷுவல்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் கோர் ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரி வைஸில் வரும்போது சில ஸ்டோரி லைக் டார்க்கர் வேர்ஷனோட சொல்லலாம். ஆனால் இது டார்க்கஸ்ட் வேர்ஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது சொன்னால் ஃபுல் ஸ்பாயிலர் ஆகும். பட் நீங்கள் அந்த மூவியை பாருங்கள். பட் சாஃப்டாக தான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கண்ணை க்ளோஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த லெவலில் சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது ஸ்டோரி வைஸில். ஸோ பட் அது ஓகே, படத்தை இன்னொரு ஸ்கோப் இருக்கணும். பட் நான் லேசாக ஒரே ஒரு இதை மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய விஷயத்தை வந்து இந்த ஒரே படத்தில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி ஒரு ரொம்ப எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் இது கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் க்ளீனாகவே புரியுது. மூவியோட ஸ்டார்டிங் ஃபுல்லாக நல்லபடியாக போகும். பட் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஷார்ட் வேர்ஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு பர்சனலி. பட் எக்ஸாக்டாக தெரியல இதான் அவங்களோட மேக்கிங்காக இல்லை அதில் வேறு ஏதாவது அவங்க டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை மேபி லேட்டர் ஆன் எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் மாதிரி அவங்க தனியாக வில்லான்னு ஒரு பிளானில் இருக்காங்களான்னு பட் பார்த்துடலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன அவங்க பண்ணியிருக்காங்களோ ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. பட் நம்ம ஹீரோ இவர் தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பற்றியே பேசலை, அவர் தான் நம்ம மார்க்கோ. ஸோ இந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்ம உன்னி முகுந்தன் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. அண்டு பர்சனலி நான் வந்து அவரோட வேறு எதுவும் பெரிய மூவிஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் அவரை பார்க்குற மாதிரி இருந்தது. பட் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. பயங்கரமான ஸ்வாக் இருக்குது. அண்ட் உடம்போ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அவர் அடித்தா இல்லை அந்த ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் இருந்தால் அது பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகுது. எஸ் இந்த ஹீரோ இப்படி அடித்தா அந்த லெவலில் அந்த இம்பேக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம்லாம் நல்லபடியாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பட்ஜெட் 30 crores தான் சொல்கிறாங்க. ஆனால் அது பார்க்க தெரில, இதெல்லாம் வேறு யாரோ இருந்தாங்கன்னா இது எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க பட்ஜெட்டை. ஆனால் அந்த வயசில் அவங்க கொஞ்சம் நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க. மூவி ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பியூர் கேங்ஸ்டர் வைபை பார்த்துட்டே இருப்பீங்க. பயங்கரமான ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு ஃபுல் இந்த டீலிங்ஸ்லாம் வேறு லெவலில் நடந்துகிட்ருக்கோம். அண்ட் சிகாரோட சீன்ஸ் லைக் ஒரு சிகார் ப்ரமோஷனே நீங்கள் உள்ளே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த மார்க்கோட கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்டு அதோட ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லபடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம்
கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவி. அண்ட் நான் பர்சனலி லைக் 10 out of 10 இல்லை, எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஸ்டோரி ரொம்பவே வயலன்ஸாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் சாஃப்ட் ஹார்ட்டட் ஆர் ரொம்ப டிஸ்டர்ப்டான விஷுவல்ஸை மட்டும் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த லெவலான சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. பை த வே, உங்களோட எந்த தாட்ஸ் அண்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அண்ட் இப்போதைக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் கில் மூவி தான் ஹைலி கம்பேரிசன் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம இன்னொரு மூவி இருக்குது லைக் நம்ம மங்கி மேனும் லைக் இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான். பட் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக அதை நீங்கள் தாக்கிட்டீங்க ப்ரோ, மார்க்கோ ஃபஸ்ட்டு பாரு அப்புறமா நீ பேசுன்னு சொல்லிட்டு. பட் லிட்ரலி செம்மையாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். இப்போதைக்கு வெறும் மலையாளம் இல்லை மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வித் நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் மேபி பார்ப்போம் லேட்டர் ஆன் தமிழ் டப் வெர்ஷனோட கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.